பிரேக்கை மெதுவாக மிதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ அப்பப்போ போட்டுட்ருக்கேன். ஏதாவது டிரைவிங் கண்டென்ட்டு ரிலேட்டடாக, நான் வண்டி ஓட்டுற மாதிரி, ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்புறம் 1 lakh சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பித்தேன். அது என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய தெரிஞ்சவங்களாம் கேட்டிங்க. அது நல்லா தானே இருந்துச்சு, கண்டினியூ பண்ணலாம்லன்னு கேட்டிங்க. ஆனால் அது நிறைய ரீசன் இருக்குது அதை நான் ட்ராப் பண்ணதுக்கு. சரி, ரெகுலராக வீடியோவும் போட முடியல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி சேலரிலாம் ரிவீல் பண்ணுற மாதிரி, காசு அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் நீ பண்ணுறதை பார்த்துட்டு வண்டி ஓட்டணும்னு நினச்சி நிறைய காசு வருதுன்னு நினச்சி இதில் வேஸ்ட்டாக தப்பாக உள்ள பிஸ்னஸில் இறங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால அந்த கண்டென்ட் அப்படியே விட்டுட்டேன். அந்த 1 lakh சீரீஸ் நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் மேபி ஃப்யூச்சரில் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 1 lakh சீரீஸ் அந்த மாதிரி காசு ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக இல்லாமல் நார்மலாக என்னோடய டெய்லி ட்ரிப்பு எப்படின்றத பற்றி நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, லாங்காக ஒரு பெரிய வீடியோ போட்டு. அது சரி, என்ன போடுறதுன்னு தெரியல, என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல. கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் பஞ்சமாச்சு. அப்புறம் நிறைய பிரச்சனை, அது இதுன்னு பர்சனல் இஷ்யூனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஓட்டுறது இல்லாமல் என்னோடய ஒய்ஃபுக்கு இன்றைக்கி நான் கார் ஓட்ட சொல்லி தந்துருக்கேன். அதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி கார் ஓட்ட சொல்லிக் கொடுங்க. கார் இப்போ அந்த லெஃப்டில் இருக்குது தெரியுமா, பெடல், அது கிளச்சு. சென்டராக இருக்கிறது வந்து பிரேக், இது ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கோ. இப்போ நியூட்ரல் இருக்குது, இது இப்படி பண்ணிப்பாரு, முன்னாடி தள்ளுறத சைடில் போதில் ஃப்ரீயாக இப்படி இருந்தால் நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட கியர் மெத்தடு தான். மேலே வந்து ஃபஸ்ட்டு கியரு, இங்கே வந்து மேலே தள்ளலாம் ஃபஸ்ட்டு கியரு. இங்கே பாரு, இந்த லெஃப்ட் ஓரத்தில் வந்து மேலே தள்ளலாம் ஃபஸ்ட்டு கியரு. அதே தான் அப்படியே மேலேருந்து இதுக்கு வந்தால் நியூட்ரு, அதுலேருந்து கீழே போனால் செகண்ட் கியர். இந்த 2 கியர் தான் இப்படி ஓட்ட போகிறேன். சரியா? இப்படி தள்ளலாம் ஃபஸ்ட்டு கியரா? இப்படி தள்ளனா இந்த கார்னருக்கு வருதா, மேலே தள்ளணும் ஃபஸ்ட் கியர். அதுலேருந்து அப்படி இப்படி வந்து இப்படி கியர் போட்டால் தான் வண்டி ஓட்ட முடியுமா? இப்போ கியர் போட்டால் தான் வண்டி ஓட்ட முடியும், இல்லைனா வண்டி இப்படி தான் நிற்கும். ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டு இப்படி திருக்குனா வண்டி ஓடாது. அப்படிலாம் ஓடாது. அப்படின்னா அது உங்கள் அண்ணன் காரில் தான் ஓட்ட முடியும். சரியா? அந்த கிளச்சை ஃபுல்லாக மிதி. எனக்கு பயமாக இருக்கு. நான் ஸ்டீரிங் பிடிச்சிக்கிறேன், பயப்படாத. வண்டி எடுத்துருமா? வண்டிலாம் இப்போ போகாது. எப்போ வண்டி எடுக்கும்? வண்டி நீ அதை விடும்போது தான் வண்டி எடுக்கும். அப்படியா? ஆமாம், வண்டி நிறுத்தணும்னு வச்சுக்கோ, பிரேக்கை மிதிச்சிடக்கூடாது. உடனே அப்போ லெஃப்டில் இருக்க கிளச் இருக்குல்ல, அந்த ஃபுல்லாக மிதிச்சுட்டு பிரேக்கை மெதுவாக பிடிக்கணும். இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு முட்டாள் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுமா. இங்கே பாருமா, கிளச் இருக்கலாமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வண்டி எப்போ போகும்னு சொல்லு. வண்டி நீ கிளச்சை விட்டாதாமா போகும். ஆக்சிலரேட்டர் விட்டா தான் போகும்னு சொன்னேன். ஆக்சிலேட்டர் விட்டா அப்புறம் ரெண்டுத்தையும் மிதிக்கணுமா? கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கிறியா, ஆக்சிலேட்டர் மிதிக்க போய் இங்கே பாரு, கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சு லெஃப்ட் சைடு காலை வச்சு ஃபுல்லாக மிதிச்சுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் கியர் போடணும். நீ மிதி, நான் சொல்லி தரேன். போய் ஓட்டணும். ஃபுல்லாக மிதிச்சிட்டியா? ஃபுல்லாக மிதிச்சிட்டியா? பிடிச்சி வச்சுக்கோ. ஊட்டினாக்கி இப்போ வண்டி. அம்மா ப்ளீஸ்மா, பயப்படாதம்மா. ஃபுல்லாக மிதிச்சிட்டல்ல? மிதிச்சிட்டேன். இப்படி வந்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ கிளச்சில் இருந்து அப்படியே பூ போல மெதுவாக எடுத்தனா, எடுக்காத, எடுத்தேன்னு வச்சுக்கோ வண்டி மூவ் ஆகும். இந்த வண்டி சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்கிறத கேளு. வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி போகும்போது அதே மாதிரி ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சுட்டு செகண்ட் கியர் போடணும். இவ்வளோ சொல்லாத அஸ்வின், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு அஸ்வின். இப்போ மிதிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இதை லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். சரியா? வண்டி மூவ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணு, இதுலேருந்து அந்த போஸ்ட் தூரத்துக்கு போ. சரியா? போயிட்டு நிறுத்த. காலை எடுத்தோடனே வண்டி போயிருமா? எடுத்தோடனே வண்டி பறக்கலாம் செய்யாது. லைட்டாக மெதுவாக எடுப்போம். நான் உனக்கு சொல்கிற மாதிரி சாம்பிள் மெதுவாக எடு. நான் சொல்லும் போது உள்ளே அமைக்கிறேன்னா மெதுவாக எடுத்துட்டேன். எடு. மெதுவாக விடு. அப்புறம் அமுக்கிடு. ஃபுல்லாக மிதிச்சுட்டு ரைட் சைடில் இருக்க பிரேக்கை மிதி. 2 சென்டரில் இருக்குல்ல, மெதுவாக மிதி. என்ன பண்ணும்? சென்டரில் இருக்க பிரேக் மிதி, 2ஐயும் சேர்த்து. அவ்வளோதான். இம்மா மனுஷங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமா சொல்லி கொடுக்க, இப்படி வந்துட்டு இருக்காங்க, எப்படி பழகுவேன்? அவங்க அங்கே ஓரமாக தான் வராங்க. ஸ்டார்ட் பண்ணு. நியூட்ரல் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இல்லை அங்கேருந்து இங்கே வரும்போது சொல்லி தட்டா?
ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணு. ஆஃப் பண்ணிட்டு. ஆமா ஆஃப் ஆயிட்டு. அந்த போட்டுரு. அவ்வளவுதான். இப்போ வந்து கிளட்சை மிதிக்கணும். கிளட்சை ஃபுல்லா மிதிக்கணும். மிதிச்சிட்டு இங்க ஃபர்ஸ்ட் கியர் போடணும். இங்க வந்து அப்படி ஒரு தள்ளு. கிளட்சை ஃபுல்லா மிதிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு மெதுவா விடணும். சரியா? நிறுத்தணும்னாக்கி பதட்டப்பட்டுட்டு அப்படியே கத்தக்கூடாது. கிளட்சை ஃபுல்லா மிதிக்கணும் ஃபர்ஸ்ட். கிளட்சையும் பிரேக்கையும் மிதிக்கணும். அப்பதான் வண்டி நிற்கும். நீ கிளட்சை விட்டுட்டு பிரேக்கை மட்டும் மிதிச்சினா வண்டி ஆஃப் ஆயிடும். சட்டுன்னு ஒரு மாதிரி அடிக்கும். கிளட்சையும் பிரேக்கையும் மிதிக்கணும். அப்பதான் வண்டி நிற்கும். சரியா? லெஃப்ட்ல இப்போ கிளட்சை ஃபுல்லா மிதிச்சிட்டியா? இல்ல மிதிக்கிறேன். மிதி ஃபுல்லா மிதிச்சிட்டு வா ஃபர்ஸ்ட் கியர். இப்போ லைட்டா கிளட்சை விடு. மெதுவா விட்டால் நீ ஆக்சிலேட்டர்லாம் கால வைக்காத. ஃபர்ஸ்ட் கிளட்சுக்கும் பிரேக்குக்கும் ரெடி பண்ணுவோம். கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணு. வண்டி போகுது. அதுதான் மெதுவா அப்புறம் லைட்டா மிதிச்சுக்கோ. கிளட்சை மிதிச்சு ஆக்சிலேட்டர் கரெக்டா திருப்பி பாரு. ஒன்றும் வரல. நான் பார்த்துட்டு தான் வரேன். நான் சொல்லும் போது கிளட்சையும் மிதிக்கணும், ஃபுல்லாக பிரேக்கையும் மெதுவாக மிதிக்கணும். ஆனால் பிரேக் வந்து வேகமாக மிதிக்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக கிளட்சை ஃபுல்லாக மிதிச்சிட்டு பிரேக்கை லைட்டாக மெதுவாக மிதிக்கணும். விட்டுரு. இப்போ கிளட்சை விடு. மெதுவாக அமுக்கு. சரி வாரமா. இப்போ ஃபுல்லாக கிளட்சை மிதி. பிரேக்கை மெதுவாக மிதி. ஃபுல்லாக மிதி. ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்ணு. ஐயோ இவன் ஏன் பிளேக் இருக்கு மாதிரி போடுறான். ஃபுல்லாக கிளட்சை மிதிச்சு அது லைட்டாக பிரேக் போடு. இப்போ ஃபுல்லாக விடு. பொறுமையாக மொட்டையனுக்கு நம்ம கையில் தான். அதெல்லாம் ஒன்றும் போயிட்டு அவனை தெளிவு அவ்வளோதான். லைட்டாக ரைட். லைட்டாக ரைட்டு அப்படியே அதை மட்டும் ஸ்டேரிங் மட்டும் யூஸ் பண்ணி அப்படிதான். சூப்பர்பா. அந்த கோட்டையே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோ. கோட்லேயே போடல அப்படியே கொஞ்சம் ரைட். ஆமாம் ரைட். ஓம் பக்கம். பையா ஓம் பக்கத்தில் போ. தமனா மாதிரி நிறுத்தவா அவங்கிட்ட போயிட்டு நிறுத்திடுவா. இப்போ அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஃபுல்லாக கிளட்சை மிதி. பொறுமையாக போயிட்டு முன்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு. ஓகே.